guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ், ஒர்க்கிங் மாம்ஸ் இவங்க எல்லாருக்குமே சீக்கிரமாக செய்கிற மாதிரி ஒரு குயிக்கான சிக்கன் 65 மசாலா வச்சு சிக்கன் 65 கிரேவி தான் வந்து பண்ண போகிறோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக பண்ணி முடிச்சிடலாம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பரோட்டா, அதுக்கப்புறமா நான், இதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்திருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷனுமே நான் ஃபஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ தட் நம்ம ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஒன்று சேர்த்துட்டு அது கூடவே சோம்பு மட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை, அது கூடவே 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். இந்த பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா 1.5 தக்காளி வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். என்னோடது வந்து ஒரு ரொம்ப குட்டியான தக்காளி, அதனால நான் வந்து 1.5 தக்காளி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போதும். ஸோ தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஆச்சி சிக்கன் 65 மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ நான் வந்து ஏன் ஆச்சி சேர்த்துருக்கேன்னா எப்போயுமே அந்த மசாலா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் சிக்கன் 65 மசாலா வந்து ஆச்சி மசாலா வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், மசாலா நல்லா குக் ஆயிடணும். அதுக்கப்புறமா வந்து நான் சிக்கனை வந்து சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி வதக்கும் போதே வந்து உப்பு போட்டிருக்கோம், அதனால் வந்து தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு வேக விட்டுறேன். சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து சேர்க்கணும். அந்த தேங்காய் பேஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன். முந்திரி தேவைன்னா சேர்த்துக்கோங்க, தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அது குழம்பு வந்து நல்லா வந்து டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது கூடவே கொஞ்சம் திக்னஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதனால வந்து சேர்த்துருக்கேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா திருப்பியும் வந்து கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி சுட சுட வந்து சர்வ் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.